ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து ஃபெப்ரவரி மந்த்துக்கான சேவிங்ஸு. இதை கவுண்ட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. எனக்கு ஒரு மாதத்துக்கு 7000 தேவைப்படுது. அதுக்காக நான் 10 ரூபா சேவிங்ஸு தனியாக, 20 ரூபா சேவிங்ஸ் தனியாக பண்ணி வச்சிட்ருக்கேன். 20 ரூபா உண்டியில் ஓப்பன் பண்ணிவிட்டேன். அதில் வந்து 3720 இருந்தது. இந்த 10 ரூபாயை கவுண்ட் பண்ணி பார்த்தா தான் எவ்வளோ இருக்குது, எனக்கு 7000 இதில் இருக்கா இல்லை எக்ஸ்ட்ரா நான் போட வேண்டியது இருக்கான்னு எனக்கு தெரியும். இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் நான் நாளைக்கோ இல்லை 2 நாளைக்கு அப்புறமோ நான் போஸ்ட் ஆஃபீஸில் என் பசங்க பேரில் அக்கௌண்ட்டில் போட்டுருவேன். அது போக நகைச்சீட்டு கட்டிடுவேன். என்னால் மொத்த பணம் கொடுத்து கட்ட முடியாது. அதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதம் ஃபுல்லாக சேர்த்து தான் இந்த சீட்டெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கேன். இதை நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஒரு சொத்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கோலுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு விடாமுயற்சியோட உழைக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த சொத்தை உங்களால் வாங்க முடியும். பணம் எப்போ வேணாலும் வரும், அதை எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு இதுதான் சரியான நேரம்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. பணத்தை இப்போவே சம்பாரித்து அதை சிக்கனமாக சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுங்கள். கோல் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கான முயற்சியில் இறங்கலை, நம்ம உழைக்காமல் இருக்கோன்னா கண்டிப்பாக அந்த கோலை ரீச் பண்ண முடியாது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்காமல் முயற்சியே செய்யாமல் இருந்துட்டு எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு. கஷ்டப்பட்டு உழைக்கிறப்ப அந்த அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். பணக்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம லைஃப்பில் பெரிய சொத்து எது அப்படின்னா நம்மளோட நேரம் தான். அந்த நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ண நம்ம சொத்தெல்லாம் கரையிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் அவங்க எப்போவும் அவங்க நேரத்தை வீணடிக்கிறது கிடையாது. நான் எப்போவுமே சின்ன சின்ன கோலாக தான் வைப்பேன். ஏன்னா அப்போ தான் அதை என்னால் சீக்கிரமாக ரீச் பண்ண முடியும். பெரிய கோலை வச்சுட்டு என்னால் ரீச் பண்ண முடியலன்னா அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் பசங்களும் சின்ன சின்ன கோல் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்களால அதை ஈஸியாக ரீச் பண்ண முடியுது. இந்த காயின் ஃபுல்லாக நான் கவுண்ட் பண்ணி முடிச்சுட்டேன். 3300 இருக்குது. ஏற்கனவே 20 ருபீஸில் 3720 இருந்தது. எனக்கு 7020 கிடச்சிருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு 7000 இந்த பணத்தில் கிடைக்கும்னு. நான் எக்ஸ்ட்ரா எந்த பணமும் போட வேண்டியதில்லை. இதை வச்சு இந்த மாதத்துக்கான சீட்டை நான் முடிச்சிருவேன்.